வேந்தர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இது பேப்பர் இன் பேப்பர் செய்திகளினுடைய ஒரு பயணம். இன்றுடன் 25 வாரங்களாக ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கிற நம்முடைய நிகழ்ச்சியில் செய்தித்தாள்களில் வெளியாகிற முக்கியமான செய்திகளை பற்றியும் அரசியல் செய்திகள் பற்றியும் மக்களுடைய பிரச்சனைகள், அதாவது அரசியலாக்கப்படுகிற மக்களுடைய பிரச்சனைகளை பற்றியும் விரிவாக பேசிக் கொண்டிருக்கிறோம். இன்றும் நம்மளோடு பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் நம்மிடத்தில் வந்திருக்கிறார். விரிவாக பேசலாம். வணக்கம் சார். சார், இனி வருகிற 29ஆம் தேதி மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. அதற்கு முந்தைய பட்ஜெட் கூட்டம் நடத்தப்பட்டிருக்கிறது. இதில் தமிழக நிதியமைச்சர் பன்னீர்செல்வம் அவர்கள் மாநில அரசு திட்டங்களுக்கு ப்ராப்பராக நிதி ஒதுக்கப்படுறதில்ல மத்திய அரசின் மூலமா அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு அங்கே சொல்லியிருக்காங்க இல்லையா? இது பல்வேறு மாநில அரசுகளும் பதிவு செய்கிற குற்றச்சாட்டு தான் இல்லையா? கண்டிப்பாக இது ஒவ்வொரு மாநில அரசாங்கங்களும் இந்த குற்றச்சாட்டை கடந்த பல ஆண்டுகளாகவே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், யார் ஆட்சியில் இருந்தாலும். நேற்றைக்கு நடந்த அந்த கூட்டம் என்பது மத்திய நிதியமைச்சர் அருண் ஜேட்லி அவர்கள் வரும் பிப்ரவரி 29ஆம் தேதி 2016-17ஆம் ஆண்டுக்கான மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்ய இருக்கிறார். அதற்கு முன்பாக ஒவ்வொரு மாநில அரசாங்கங்களுடனும் தொழிலதிபர்களுடனும் தொழிற்சங்க பிரதிநிதிகள் என்று சமூகத்தின் பல்துறை பிரதிநிதிகளுடனும் அரசாங்கம் டிஸ்கஷன் அதாவது கலந்தாலோசனைகள் நடத்துவது வழக்கம். அதன் தொடர்ச்சியாகத்தான் நம்முடைய மாநில நிதியமைச்சர் பன்னீர்செல்வம் அவர்கள் புதுடில்லிக்கு சென்று அருண் ஜேட்லியை சந்தித்து பேசியிருக்கிறார். ஓபிஎஸ் சொல்லியிருப்பது ஒரு கவனிக்கத்தக்க ஒரு குற்றச்சாட்டா? அதில் பெரிய அளவிற்கு அதில் உண்மை இருப்பதாகத்தான் தெரிகிறது. ஏனெனில் மாநில அரசு கேட்கக்கூடிய நிதியை மத்திய அரசு கொடுப்பதில்லை என்பது எல்லோருக்குமே தெரிகிறது. குறிப்பாக இப்பொழுது அந்த மழை வெள்ளத்தின் பொழுது கூட கேட்ட நிதி ஒதுக்கப்படவில்லை, ஓரளவு கொடுக்கப்பட்டது. இதை தாண்டி உங்களுக்கு வளர்ச்சி திட்டங்களுக்காக மாநில அரசாங்கங்கள் உங்களுக்கு எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய பல முயற்சிகளுக்கு மத்திய அரசு போதிய நிதியை ஒதுக்கவில்லை என்பது ஏற்கனவே ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போதும் அதற்கு முன்பு திமுக ஆட்சியில் இருக்கும்போதும் சொல்லப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு தான். அதில் ஃபோக்கஸ்டாக அவர் சில விஷயங்களை நேற்றைய கூட்டத்தில் சொல்லியிருக்காரு. தொழில்துறை சம்பந்தமாகவும் விவசாயம் சம்பந்தமாகவும் மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய பல முயற்சிகளுக்கான நிதி ஆதாரங்களை மத்திய அரசு கொடுக்க மறுக்கிறது என்று. அதாவது மத்திய அரசுக்கான வரி வருவாயில் மாநில அரசாங்கங்கள் கணிசமாக தங்களுடைய பங்களிப்பை செலுத்தும் பொழுது, ஆனால் இதுக்கு முன்னால மக்கள் நல திட்டங்கள், இப்ப சுகாதாரம் சம்பந்தமான திட்டங்களுக்கெல்லாம் வரி விலக்கு இருந்தது. இப்போ அதுவும் இல்லை இல்லையா? எல்லா மாநில அரசுகளும் வரி செலுத்த வேண்டிய நடைமுறை இருக்கிறது. எக்ஸாக்ட்லி, அதுதான் சொல்றேன். அதாவது ரெண்டு விஷயம். ஒன்று, நீங்கள் சொன்னது போல அந்த வரி விலக்குகள்லாம் இப்போது வாபஸ் வாங்கப்படுகின்றன. ரெண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னா மத்திய அரசாங்கத்திற்கான வரியை எல்லா மாநில அரசாங்கங்களும் சேர்ந்து தான் மத்திய அரசாங்கத்திற்கு வருவாயை ஈட்டி கொடுக்கிறது. அப்படி இருக்கும்போது கிட்டத்தட்ட 126 கோடி வரைக்கும் மாநில அரசு மத்திய அரசுக்கு செலுத்த. அதுதான் சொல்லுகிறேன். அதாவது ஒவ்வொரு மாநில அரசாங்கமும் கொடுக்கக்கூடிய அந்த வரியிலிருந்து தான் மத்திய அரசாங்கமே நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கும்போது அந்த மாநில அரசாங்கங்களுக்கு அவர்களுக்கு தேவையானதை திரும்ப கொடுக்கவில்லை என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். இது மத்திய மாநில அரசுகளோட உறவுகளிலேயே பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய விஷயம். இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மத்தியில் யார் ஆட்சியில் இருக்கிறார்களோ அவர்களுடைய கட்சி ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களில் அதிகப்படியாக நிதி ஒதுக்கப்படுகிறது. அவர்கள் கட்சி ஆட்சி செய்யாத மாநிலங்களில் நிதி கம்மியாக ஒதுக்கப்படுகிறது பரவலான குற்றச்சாட்டு. இப்போ தமிழ்நாடு அப்படி பார்த்தீங்கன்னா அதிமுக பாஜகவுக்கான எதிரி கட்சியும் இல்லை, ஆதரவு கட்சியும் இல்லை. இது ஒரு 2 கட்டான ஒரு ஸ்டேட். இது இன்னும் சொல்ல போனீங்கன்னா வேறு பல மாநிலங்களில் இப்போ காங்கிரஸ் கட்சி ஆளக்கூடிய மாநிலங்கள்லாம் இவர்கள் போதிய நிதியை ஒதுக்கவில்லை என்று அவர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். இது காங்கிரஸ் கட்சி ஆண்ட பொழுது பாஜக மற்றும் நான் காங்கிரஸ் கவர்மெண்ட்ஸ், காங்கிரஸ் அல்லாத ஆட்சிகள் நடக்கிற மாநிலங்களுக்கு அவர்கள் ஓரவஞ்சனை செய்கிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு வந்தது. ஆனால் நம்முடைய ஓபிஎஸ் அவர்கள் சொல்லியிருப்பது குறிப்பாக தமிழகத்தை வைத்து அவர் சொல்லுகிறார், இந்த திட்டங்களுக்கு எங்களுக்கு இல்லை என்று. நான் பொறுத்து தான் பார்க்க வேண்டும் இது எப்படி அவங்க நிதியை கொடுக்க போறாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு சட்டமன்ற தேர்தல் இன்னும் 2 மாதத்தில் வர இருக்கிறதுனால பிஜேபி அரசாங்கம் மத்தியில் ஆளக்கூடிய பிஜேபி சர்க்கார் ஓரளவுக்கு நிதியை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அதற்கான லாபத்தை, அரசியல் லாபத்தை அவர்கள் தங்களுக்கு வேணும்னு எடுத்துப்பாங்க, ஓட்டு வாங்கிறதுக்காக. எப்படி பார்த்தாலும் அந்த நிதி ஆதாரம் நமக்கு கிடைச்சதுன்னா, அந்த போதிய நிதி கொடுக்கப்பட்டால் அது தமிழகத்திற்கு, தமிழக மக்களுக்கு தான் நன்மையாக முடியும். இப்போ நேற்றைய தினம் நிகழ்ந்த ஒரு சோகமான நிகழ்வு. மதுரை பகுதியில் ஏற்பட்ட ஒரு விபத்து. இதில் 15 பேர் வரைக்கும் ஒரு பேருந்து விபத்தில் பலியாயிருக்காங்க. பொதுவாகவே இந்தியாவில் குறிப்பாக தமிழகத்தில் சாலை விபத்தின் மூலமாக ஏற்படுகிற உயிர் பலி அதிகரிச்சிட்டு இருக்கு இல்லையா? இதுக்கு தமிழகம் தான் முதலிடத்துல இருக்கு அப்படிங்கிற தகவல் தான். மாநில அரசின் மெத்தனம் இதற்கு ஒரு காரணம் அப்படின்னு நம்ம யோசிக்கலாம் இல்லையா? நிச்சயமாக. அதாவது மாநில அரசின் மெத்தனம் ஒரு காரணம், மத்திய அரசாங்கத்தின் மெத்தனம் ஒரு காரணம், சிவில் சமூகத்தின் மெத்தனம் ஒரு காரணம். எல்லாருக்கும் இதில் பங்கு இருக்குன்னு தான் நம்ம நினைக்கணும். இது மிக துயரமான சம்பவம். நேற்று நிகழ்ந்த
அந்த விபத்தில் வந்து 15 பேர் இறந்திருக்கிறார்கள். இப்பொழுது கிடைத்த தகவல் 2 நிமிடங்களுக்கு முன்னால் உங்களுடைய தொலைக்காட்சியில் வந்த தகவல் 16ஆக அது உயர்ந்திருக்கிறது. இன்னும் உயரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். இதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு மாதத்திற்கு முன்னால் வள்ளியூர் கிட்ட திருநெல்வேலியில் 10 பேர் இறந்து போனார்கள் சாலை விபத்துக்கள். அதாவது இந்தியாவிலே வந்து சாலை விபத்துக்கள் அதிகமாக நடக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது. அதுக்கு பிறகு மகாராஷ்டிரா இருக்குன்றாங்க. இதுக்கு வந்து உங்களுக்கு வந்து பல காரணங்கள் இருக்கின்றன. அதாவது வந்து நம்முடைய தேசிய நெடுஞ்சாலைகள் பராமரிக்கப்படக்கூடிய விதம், குடித்துவிட்டு வாகனங்களை ஓட்டுவது, அப்புறம் வந்து இந்த வாகனங்களை ஓட்டக்கூடிய அந்த வாகன ஓட்டிகள் டிரைவர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து அவங்களுக்கு ரெஸ்ட்டே இல்லாமல் வந்து உங்களுக்கு வந்து அவர்களை வந்து தொடர்ச்சியாக பணியில் அமர்த்துது. இப்போ உதாரணத்துக்கு இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் பஸ்ஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா முன்பு இருந்ததை விட இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு டிரைவர் 12 மணி நேரம் டியூட்டி பண்ணால் முந்திலாம் அவர் ஒரு நாள் ரெஸ்ட் பண்ணிவிட்டு அடுத்த நாள் ஓட்டுவாங்க. இப்போ உடனே மறுபடியும் ஓட்ட சொல்கிறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா வந்து அவர்களும் மனிதர்கள் தான். நீங்கள் ஏன் வந்து ரெஸ்ட் பண்ணாமல் ரெஸ்ட் பண்ணணும்னா அவங்களுக்கு சோர்வு வந்து அவங்க ஏதாவது தப்பு நடந்ததுன்னா அவங்க மட்டும் பாதிக்கப்பட போகிறதில்ல, பலர் பாதிக்கப்படுறாங்க. இப்போ நீங்கள் இந்த 15 பேர் 16 பேர் இறந்துட்டாங்கன்றோம். நம்ம அந்த 16 பேரோட குடும்பங்களை பற்றி நம்ம யோசிச்சு பார்க்கணும். இப்போ இதுக்கு வந்து இந்த விபத்து நேரிட்டதுக்கு அப்புறமா பலியானதுக்கு அப்புறமா நிவாரணத் தொகை அறிவிக்கப்படுகிறது. நேற்று மாலையே வந்துட்டு 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் நிவாரணத் தொகை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுக்கப்புறமா கொடுக்கப்படுற நிவாரணத் தொகையை ஏன் இவங்க இதுக்கு முன்னாலேயே இந்த சாலை சரி பண்றதுக்கெல்லாம் பயன்படுத்தக்கூடாது? அந்த மாதிரி முயற்சி இவங்க இல்லை, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. அதாவது வந்து சாலைகள் சரியா இல்லாததால இந்த விபத்துக்கள் நடக்கல. பிரச்சனை அது கிடையாது. அது ஒரு சிறிய பங்களிப்பாக இருக்கலாம். அதான் நான் சொன்னேன், உங்களுக்கு வந்து இந்த விபத்துக்களுக்கு பல காரணங்கள் இருக்கின்றன. நடக்கிற விபத்துக்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து தேசிய நெடுஞ்சாலைகளில் தான் நடக்குது. கிட்டத்தட்ட ஒன்று மாநில நெடுஞ்சாலைகள், பெரும்பாலான விபத்துகள் தேசிய நெடுஞ்சாலைகளில் நடக்குது. நேற்றைய விபத்து போன்ற விபத்துக்கள் கிட்டத்தட்ட சாலை பராமரிப்பு இன்மையால் நடக்கக்கூடிய விபத்துக்கள் வந்து கம்மி. அது கிடையாது பிரச்சனை. ஓட்டுநர்களை அதிகரிக்கும் மூலம் ஓட்டுநர்களோட கவனமின்மைன்னு வரும்போது ஏன் வருதுன்னு கேட்டிங்கன்னா, அவங்களை அதிகப்படியாக நம்ம வேலை வாங்குறது, அப்புறம் வந்து குடித்து விட்டு மதுபானங்களை ஓட்டுவது, இப்போ வண்டிகளை ஓட்டுவது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து தேசிய நெடுஞ்சாலைகளில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் மதுபான கடைகளை மூட வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவிட்ட பிறகும் தமிழ்நாட்டில் பெரும்பாலான இடங்களில் மூடலை. உச்சநீதிமன்றமும் அதை உறுதி செய்து நீங்கள் டாஸ்மாக் கடைகளில் தேசிய நெடுஞ்சாலைகளில் மாநில நெடுஞ்சாலைகளில் இருக்கிறத மூடுங்கன்றாங்க. இவங்க என்ன பண்ணாங்க? தமிழக அரசாங்கம் ஓரளவு கடையை மூடிட்டு இப்போ தேசிய நெடுஞ்சாலைக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய அங்கேருந்து ஒரு 10 அடி உள்ள போனீங்கன்னா ஒரு சின்ன சந்தில், குறுகலான சந்தில் கடையை வச்சிருக்காங்க. அதுக்கு ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது. அதுவே குடித்து விட்டு வாகனங்களை ஓட்டுவதும் இதுக்கு ஒரு முக்கிய காரணம். இன்னொரு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் அதைத்தான் முதலில் சொன்னது போல மத்திய மாநில அரசுகள் ஒரு காரணம் என்றால் டாஸ்மாக் கடைகளை மூடாதது உட்பட மக்களும் வந்து இதற்கான ஒத்துழைப்பை கொடுக்கணும். இப்போ வந்து தனியார் வந்து இப்போ பிரைவேட்டாக நம்ம காரில் போகிறோம் அப்படின்னும் பொழுது வந்து சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா வந்து அந்த டிரைவர்ஸ் அதிகப்படியாக வேலை வாங்குறாங்க. மதியானம் 10 மணி, காலையில் 10 மணிக்கு புறப்படுறவங்க ராத்திரி மறுநாள் வரைக்கும் வண்டி அப்போ 24 மணி நேரம் கிட்டத்தட்ட டிரைவர்ஸை ஓட்டக்கூடியவங்க, 18 மணி நேரம் ஓட்டக்கூடியவங்களாம் இருக்காங்க. அதுவும் தவிர்க்கப்பட வேண்டும். ஆகவே எல்லாரும் சேர்ந்தால்தான் இதற்கு ஒரு தீர்வு கிடைக்கும். ஆனால் இதில் முக்கிய பங்கு வந்து மாநில அரசுக்குத்தான் இருக்கிறது. மாநில அரசு வந்து சில கடுமையான நிபந்தனைகளை, அதாவது வந்து வாகன ஓட்டிகள் இவங்க இருக்காங்க பாருங்க, அரசு போக்குவரத்து கழகன்ற ஓட்டுநர்களுக்கான அந்த பணி நேரத்தை வந்து கடுமையாக்க, அதாவது வந்து அவங்க வந்து ஒரு நைட்டு ஷிஃப்ட் பண்ணாருன்னா அடுத்த நைட் அவர் கண்டிப்பாக ரெஸ்ட் கொடுக்கணும். அந்த மாதிரியான இது வரணும். முக்கியமாக வந்து தேசிய மாநில நெடுஞ்சாலைகளில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் கடைகள், அதுலேருந்து 1 கிலோமீட்டர் தள்ளி தான் அந்த கடை இருக்கணும். இது போன்ற மாற்றங்களை கொண்டு வந்தால் தான் நம்ம சரி பண்ண முடியுமே தவிர, இல்லைனா வந்து இது எப்படி தடுக்க முடியும்னு தெரியல. இது எப்படி பார்த்தாலும் மிகவும் ஒரு துயரமான ஒரு சம்பவம் தான் இது. இன்னும் சொல்லப்போனால் உயர்நீதிமன்றம் பலமுறை இதில் தலையிட்டு நீங்கள் இந்த சாலை விபத்துக்களை குறைக்க வேண்டும் என்று மாநில அரசாங்கத்திற்கு தாக்கீதுகளை பிறப்பித்த பிறகும், உத்தரவுகளை பிறப்பித்த பிறகும் எதுவும் நடக்காமல் இருப்பது மிகவும் துரதிருஷ்டவசமானது. மற்றொரு முக்கியமான செய்தி, அதாவது கேஸ் அத்தாரிட்டி இந்தியா லிமிடெட் என்று கூறப்படுகிற கெயில் நிறுவனத்தினுடைய அந்த எரிவாயு திட்டத்திற்கு உச்சநீதிமன்றம் அனுமதி வழங்கியிருக்காங்க. இதை வந்து தேசிய நெடுஞ்சாலை வழியாக எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு சஜஷன் சொன்னப்போ அதையும் சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ வந்து விவசாய நிலங்கள் மூலமாக தான் செஞ்சாகணும் அப்படின்னு சொல்லி இதுக்கு பல்வேறு எதிர்ப்புகள் தமிழகத்திலேருந்து இருக்குது. கிட்டத்தட்ட 7 மாவட்டங்கள் இது நிமித்தமாக பாதிக்கப்படுது. 1491 ஏக்கர் நிலங்கள் பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழகம் மூலமாக இப்போ மறுசீராய்வு மனுவும் கொடுக்கப்பட்டிருக்கிறது இல்லையா? ஆமாம், இது ஒன்றும் மறுசீராய்வு மனுவில் ஒன்றும் பெருசாக வந்துடாது. ஏன்னா இந்த கெயில் இந்தியா வந்து பொதுத்துறை நிறுவனம், மத்திய அரசுக்கு சொந்தமான நிறுவனம். அவர்கள் அந்த எரிவாயு குழாய்களை பறிக்கும் பொழுது கேரளாவிலேருந்து பெங்களூருக்கு கொண்டு போகிறாங்க. அவங்க அது தமிழகத்தில் 7 மாவட்டங்கள் வழியாக போகும்பொழுது வந்து விவசாயிகள் வந்து அதை கடுமையாக எதிர்க்கிறாங்க. மாநில அரசு, ஜெயலலிதா அரசாங்கம் 2013 என்ன சொன்னாங்கன்னா, விளைநிலங்கள் வழியாக பதிக்காதீங்க, தேசிய நெடுஞ்சாலைகளை பதிக்கணும்னாங்க. அப்போ வந்து அந்த உத்தரவை எதிர்த்து கெயில் நிறுவனம் உச்சநீதிமன்றத்துக்கு போகும்போது உச்சநீதிமன்றம் வந்து உங்களுக்கு வந்து கெயில் நிறுவனம் என்ன சொல்கிறாங்கன்னா, அது தேசிய நெடுஞ்சாலைகள் வழியாக கொண்டு போக முடியாது, அந்த குழாய்களை பதிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் குறைவு, விளைநிலங்கள் மூலமாக மட்டும்தான் கொண்டு போக முடியும், இது ஏக இந்தியாவுக்குமான நலன்களை
அதாவது வந்து உருவாக்கக்கூடிய ஒரு திட்டம்னு அவங்க சொல்றாங்க. ஏன்னா வந்து இந்த 7 மாவட்டம் என்பது தமிழ்நாடு சம்பந்தப்பட்ட பிரச்சனை. ஆனா இந்த திட்டம் நிறைவேறினால் வந்து நாடு முழுவதற்குமான அந்த எரிவாயு கொண்டு போவதன் மூலமாக கெயில் இந்தியா கிடைக்கக்கூடிய லாபம் வந்து இந்திய பொருளாதாரத்துக்கான ஒரு உத்வேகமாக அமையும் என்பதுதான் அவர்களுடைய கருத்து. உச்சநீதிமன்றம் வந்து அது என்ன சொல்றாங்கன்னா வந்து 7 மாநில விவசாயிகளின் நலனுக்காக வந்து தேசிய நலனை நாங்க வந்து பலி கொடுக்க முடியாது, நீங்க வந்து அதை வந்து பாதிக்காம அதை செய்யுங்கன்ற மாதிரி சொல்றாங்க. பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களும் அதை சொல்லியிருக்காங்க. விவசாயிகளை பாதிக்காத வகையில் இந்த முயற்சியை மேற்கொள்ளலாம். பிரச்சனையே அங்கதான் வருது. பொன் ராதாகிருஷ்ணன் பிஜேபியோட தலைவர், மத்திய அமைச்சர். ஆனால் அவர் அப்படி சொல்லுகிறார், மத்திய அரசின் பிரதிநிதி அவர். ஆனால் அங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் வந்து எங்களுக்கு அது பாதிக்குதுன்றாங்க. மாநில அரசாங்கம் வந்து அவர்கள் பாதிப்பதை அது உறுதிப்படுத்துகிறது. ஆமாம், எங்கள் விவசாயிகள் பாதிக்கப்படுகிறார்கள், விவசாயிகளுக்கு எதிரான திட்டத்தை நான் அனுமதிக்க மாட்டேன்னு ஜெயலலிதா சொல்றாங்க. அதனால தான் மாநில அரசு அந்த திட்டத்தை ரத்து செய்து அரசாணை பிறப்பித்தது. ஆனால் கெயில் நிறுவனம் உச்சநீதிமன்றத்தில் போய் அதற்கு தடை ஆணை வாங்கிவிட்டது. இப்போ இவங்க என்ன செய்ய போறாங்கன்னு தெரியல. சீராய்வு மனுலெல்லாம் பெருசா ஒன்றும் நடந்துராது. சீராய்வு மனுவில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க எதை பார்ப்பாங்கன்னா வந்து ப்ரொசீஜரல் லேப்சஸ்வாங்க. அதாவது வந்து இந்த வழக்கு விசாரணையின் போது சில முக்கியமான தரவுகள் கொடுக்கப்படாமல் இருந்ததா, டெக்னிக்கல் மேட்டர்ஸ் தான் பார்ப்பாங்களே, பெரிய அளவில் விஷயத்துக்குள்ளே போக மாட்டாங்க. சீராய்வு மனுவில் எதுவும் வந்துடாது. இதில் இன்னொரு சிக்கல் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து தேர்தல்கள் இன்னும் 2 மாதத்தில் நமக்கு வர இருக்குது. 7 மாநில விவசாயிகள் இதை கடுமையாக எதிர்க்கிறாங்க. அப்போ எல்லா கட்சிகளும் குறிப்பாக திமுகவுக்கு வந்து இது ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை, வாக்குகளை பாதிக்கக்கூடிய பிரச்சனை. இதில் நம்ம கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கிய விஷயம் என்னன்னு, திமுக தலைவர் கலைஞர் கருணாநிதி என்ன சொல்றாருன்னா வந்து கெயில் திட்டத்தை நாம் அனுமதிக்கலாம், மாற்றுப்பாதையில் என்றார். அவர் தான் வந்து இதை முதல்ல வந்து சைன் பண்ணி கொண்டு வந்தது. ஆகவே இது வந்து தேர்தல் நேரத்தில் வந்து 7 மாவட்டங்களில் வந்து இது வந்து ஒரு மத்திய இவங்களுக்கு எதிராக, அதாவது பாஜகவுக்கு எதிராக, இன்னும் சொல்ல போனால் அதிமுகவுக்கு எதிரான பிரச்சனையாக கூட உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தொடர்ந்து பேசலாம். நேயர்களே, பேப்பரின் பேப்பர் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை. பேப்பரின் பேப்பர் தொடர்கிறது, தொடர்ந்து பேசலாம். சார், இப்போ கடந்த வாரத்தில் மோடியினுடைய கோவை வருகை வந்து பெரிதளவில் பேசப்பட்ட ஒரு விஷயம், பெரிதளவில் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விஷயம் தான் சொல்லணும். அதாவது இதுக்கு முன்னால் பிஜேபிக்காரங்களாம் சொல்லியிருந்தாங்க மோடியினுடைய வருகை வந்து தேர்தல் பிரச்சாரத்துக்கு ஒரு ஸ்டார்டிங்காக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் இவரோட அந்த உரையில் வந்து தேர்தல் சம்பந்தமான எந்த ஒரு பேச்சுமே இல்லை இல்லையா? உண்மைதான். கோவை வருகை மோடி அவர்கள் பிப்ரவரி 2ஆம் தேதி கோவை வந்தார். இன்னும் சொல்லப்போனால் அவர் பிரதமராக பதவியேற்ற இந்த 19 மாதங்களில் முதன்முறையாக ஒரு அரசியல் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக அவர் வந்தார். அதுக்கு முன்னால், அந்த நிகழ்ச்சிக்கு முன்னால் ஒரு இஎஸ்ஐ மருத்துவமனை கல்லூரியை தொடங்கி வைத்தார். அதற்கு பிறகு வந்து ஒரு பப்ளிக் மீட்டிங், பேரணி, பிஜேபி கூட்டத்தை அட்ரஸ் பண்ணார். அது ஃபஸ்ட் டைம் பிஎம் ஆன பிறகு அவர் பண்ணுறது. அவங்க பிஜேபி நண்பர்களும் பிஜேபி அவர்கள் கட்சிக்காரர்கள் என்ன சொன்னாங்கன்னா வந்து இது மோடி அவர்கள் இதை வந்து தேர்தல் பிரச்சாரத்திற்கான துவக்கமாக இருக்கும் தமிழகத்தில் நாங்கள். ஆனால் அவர் தன்னுடைய உரையில் வந்து வழக்கம் போல வந்து காங்கிரஸ் கட்சியை திட்டினார், எதிர்க்கட்சிகளை திட்டினார், தன்னுடைய அரசாங்கத்தின் சாதனைகளை பற்றி அவர் பேசினாரே தவிர தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியலை பற்றி ஒரு வார்த்தை பேசல, யாரோட கூட்டணின்றதை பற்றி அவர் பேசல. சரி, அவர் வந்து கூட்டணியை பற்றி பேசாட்டி கூட பரவாயில்ல, தமிழ்நாட்டு மக்களோட வாழ்வாதார பிரச்சனைகளாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி கூட அவர் ஒரு வார்த்தை பேசல. அவர் திமுக அதிமுகவை பற்றி ஒரு வார்த்தையும் சொல்லாதது எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா வந்து இவங்க 2 கட்சிகளோடையும் கூட்டணி போவதற்கான கதவுகளை திறந்து வைத்திருக்கிறார்கள். அப்படிதான் வந்து அதற்கடுத்த நாட்களில் ஊடகங்களில் வந்த செய்திகள் சொல்லுகின்றன. அவர் வந்து சோனியா காந்தியை வந்து மறைமுகமாகவும் எதிர்க்கட்சிகளை வந்து பெயர் சொல்லாமலும் திட்டினார். தலித்துகளுக்கு எதிராக பிஜேபியை சித்தரிப்பதற்கான முயற்சி என்பது மிகவும் தவறு அப்படின்லாம் பேசினார் வெமுலா இன்சிடென்ட்டை பேசி. இன்ஃபேக்ட் மோடி அங்கே வருவதற்கு ஒரு 2 மணி நேரம் முன்னால் மோடி வருகையை எதிர்த்து அவர் தலித்துகளுக்கு எதிராக இருக்கிறார் என்று 26 அமைப்புகளை சேர்ந்த தலித் அமைப்புகள் மற்றும் புரட்சிகர அமைப்புகள் என்று சொல்லப்படவற்றை சேர்ந்த ஒரு 220 பேர், அதில் கிட்டத்தட்ட ஒரு 30-40 பெண்கள் உட்பட கைதாகி இருக்கிறார்கள் பிரதமருக்கு கருப்பு கொடி காட்ட முயற்சி செய்து. ஆகவே தன்னுடைய பேச்சில் வந்து மோடி அவர்கள் வந்து தலித்துகளுக்கு எதிரான கட்சியாக பாஜகவை சித்தரிக்க முயற்சி நடக்கிறது, தான் என்றும் தானோ பாஜகவோ தலித்துகளுக்கு எதிரானவர்கள் அல்லன்னு சொல்லிட்டு தலித்துகளுக்கான இடஒதுக்கீடு என்றும் தொடரும்னுலாம் அவர் பேசினார். ஆனால் அவர் வந்து யாரோட பாஜக கூட்டணி போகுதுன்றதை பற்றி ஒரு வார்த்தை கூட சொல்லலை. ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்க பிஜேபி வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து திக்கு தெரியாத காட்டில் இருக்குன்னு தான் எல்லாருமே சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க யாரோட போவாங்கன்னு தெரியல. அப்போ பிரதமர் வந்து தன்னுடைய உரையில் அதை பற்றி எதுவும் சொல்லவில்லை. இது தொடர்பான இன்னொரு செய்தி என்னென்னா, 2 செய்தியை நம்ம பார்க்கணும். இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய தகவல், டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் மீண்டும் தமிழ்நாடு பாஜக தலைவராக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். இன்னொன்று வந்து பொன் ராதாகிருஷ்ணன் பிஜேபி மத்திய அமைச்சர் வந்து கூட்டணிக்காக நாங்கள் யாரிடமும் கெஞ்சவில்லை என்றார்.
இவர் வந்து இது 1ஆம் தேதி இப்படி சொல்றாரு. அடுத்து ஒரு 4ஆம் தேதி பார்த்துட்டீங்கன்னா சுப்பிரமணியன் சுவாமி வந்து மு.க. ஸ்டாலின் திமுக தலைவரானா திமுக, தேமுதிக, பாஜக கூட்டணி ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுவும் ஒரு நடுப்புற அது நடந்துகிட்டு இருக்கும்போதே இன்ஃபேக்ட் இவர் மோடி அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறதுக்கு 1 மணி நேரம் முன்னதாக டாக்டர் சுப்பிரமணிய சுவாமி அவர்கள் ட்வீட் செய்தி வெளியிடுகிறார். அதாவது வந்து வரும் தேர்தலில் திமுக தலைவர் கலைஞர் முதலமைச்சர் வேட்பாளராக இருக்க மாட்டார், ஸ்டாலின் தான் இருப்பார். அதனால பிஜேபி, ஸ்டாலின், விஜயகாந்த் சேர்ந்து கூட்டணின்னு அவர் வந்து தன் பங்குக்கு அவரும் வந்து குட்டையை குழப்பி இருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். அதுதான் இப்போ பிரச்சனை. ஏன்னா வரக்கூடிய தகவல்கள் என்ன சொல்லுகிறது என்றால் எல்லோரிடமும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இடதுசாரிகளும் பிஜேபியும் பேசவில்லையே தவிர, திமுகவும் அண்ணா திமுகவும் பேசவில்லையே தவிர, மற்றபடி எல்லா கட்சிகளும் எல்லோருடனும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பிஜேபி காங்கிரசுடனும் பேசிக் கொண்டிருக்கிறது, டிஎம்கே பிஜேபியோடையும் பேசிக் கொண்டிருக்கிறது, காங்கிரஸோடையும் பேசிக் கொண்டிருக்கிறதான் என்று தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இந்த மாதத்தில் ஒரு 3 தேதிகள் முக்கியமானவை. ஒன்று இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பிப்ரவரி 10ஆம் தேதி ஜெயலலிதா சில திருமணங்கள் நடத்தி வைக்க இருக்கிறார், கட்சிக்காரர்கள் திருமணங்களை. அதில் வந்து அவர் வந்து கூட்டணி பற்றி அவர் வந்து ஏற்கனவே அவங்களுடைய பொதுக்குழுவில் தேவைப்பட்டால் அது குறித்து முடிவெடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அந்த அம்மா அவங்க என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியல, அதை பார்க்கணும். 2வது வந்து பிப்ரவரி 17ஆம் தேதி டாக்டர் தமிழிசை அவர்களுடைய மகன் திருமணம் இருக்குது. அதில் வந்து யார் கட்சித் தலைவர்கள் கலந்துப்பாங்கன்னு பார்க்கணும். 20ஆம் தேதி தேமுதிகவோட மாநாட்டில் வந்து அவங்க கூட்டணி பற்றி அறிவிக்க போறேன்றாங்க. ஆகவே இந்த 3 தேதிகள் தமிழக அரசியலில் முக்கியமானவை, யாரோட கூட்டணி இருக்க போகுதுன்னு. இந்த பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அவர்கள் வந்து பொன் ராதாகிருஷ்ணன் சொல்றார், நாங்கள் யாரிடமும் கூட்டணிக்காக கெஞ்சவில்லைன்னு. விஷயம் என்னன்னா, அவருடன் யாரும் கூட்டணி சேர தமிழகத்தில் தயாராக இல்லை. தேமுதிக வந்து அவங்க எல்லோரிடமும் அவங்க பேசுறதால மதிமுக மட்டும்தான் விலகி இருக்கு அப்படிங்கிற மாதிரி இல்ல. மதிமுக வெளிப்படையா விலகிடுச்சு. பாமக வந்து நாங்க வந்து டெல்லியில தான் ஆதரவு கொடுக்குறோம், இங்க ஆதரவு இல்லை, என்டிஏல இல்ல, வேணும்னா டாக்டர் அன்புமணியை வந்து வேட்பாளரை ஏத்துக்கிட்டா வாங்கன்றாங்க. விஜயகாந்த் அவர்கள் திரும்ப பலமுறை சொல்லிவிட்டார், நான் எந்த கூட்டணியிலும் இல்லை என்று. ஆகவே 2014ஆம் ஆண்டு அவர்களுடன் இருந்த அந்த எந்த கூட்டணி கட்சிகளும் இன்று அவர்களுடன் இல்லை. ஆகவே நாங்கள் யாரிடமும் போய் கெஞ்சவில்லை என்று பொன் ராதாகிருஷ்ணன் கூறுவது வந்து ஆக்சுவலி வந்து அது நடைமுறை, அது இருக்கக்கூடிய யதார்த்தத்துக்கு விரோதமானது. இவர்களுடன் யாரும் சேர தமிழக அரசியலில் இன்று அவ்வளவு தூரம் தயாராக இல்லை என்பதுதான் கள யதார்த்தம். இன்னும் 10 நாட்களில் நிலைமை தெளிவாகிவிடும் என்று தான் கூறுகிறார்கள். 20ஆம் தேதிக்குள், 20ஆம் தேதி தேமுதிக மாநாட்டில் அதற்கு முன்பாகவோ அல்லது அன்றோ வந்து நிலைமை வந்து உங்களுக்கு தெளிவாகிவிடும், யாருடன் போக போகிறார்கள் என்பது. இப்போ சார் மற்றொரு முக்கியமான செய்தி, அதாவது இந்த இலங்கையில் இயற்றப்பட்டுள்ள அந்த 3வது அரசியலமைப்பு சட்டம் வந்து இலங்கை தமிழர்களுக்கு ஒரு தீர்வா இருக்காது அப்படிங்கிற மாதிரி கருணாநிதி அவர்களும் வைகோ அவர்களும் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இது வந்து சம உரிமை கொடுக்காது அப்படிங்கிறத திட்டவட்டமா தெளிவா சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு கண் துடைப்பு வேலை மாதிரி தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ஆமாம், அது ஒரு முக்கியமான செய்தி தான். கடந்த வாரம் வந்தது. திமுக தலைவர் கலைஞர் கருணாநிதியும் வைகோ, இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாமே வந்து அப்படித்தான் கருத்து சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் தேசிய கட்சிகள் காங்கிரஸ், பிஜேபி இது குறித்து பெரிதாக ஒன்றும் வந்து அந்த புதிய அரசியலமைப்பு சட்டம் பற்றி வாயை திறக்கல. அதில் காங்கிரஸை விட வந்து மத்தியில் ஆளக்கூடியது பிஜேபி என்பதால் வந்து அவர்களுடைய கருத்து இதில் ரொம்ப முக்கியமானது. நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள் இலங்கைக்கு பயணம் போயிருக்கிறார். 2 நாட்கள் அங்கே இருக்காங்க. அவர்கள் அங்கே போய் வந்து இலங்கை பிரதமர் ரணில் விக்ரமசிங்கேவை சந்தித்து பேசியிருக்கிறார். பாஜக அரசாங்கம் வந்த பிறகு வந்து உங்களுக்கு வந்து இதில் வந்து ஒரு முன்னேற்றம் இருக்கும். கண்டிப்பாக வந்து காங்கிரஸ் அரசாங்கத்தில் இருந்ததை விட அதிகப்படியான முன்னேற்றம் இருக்கும். அதாவது வந்து இப்போ இந்த போர் குற்றங்கள் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்ததுனாலும், இப்போ நம்ம பேச வேண்டியது வந்து அங்கே இருக்கக்கூடிய தமிழர்களுக்கான அதிகப்படியான உரிமை, ஒரு சராசரி சிங்களனுக்கு இருக்கக்கூடிய உரிமை தமிழனுக்கு இருக்கணும் என்ற அந்த கோரிக்கை வலுவாக எழுந்தது. அதில் வந்து பாஜக அரசு வந்து நிச்சயமாக வந்து ஏதாவது உருப்படியாக செய்யும். தமிழர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய, தமிழர்கள் மனம் மகிழக்கூடிய, அவர்களை திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை அங்கே கொண்டு வரும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு பரவலாக நிலவியது. ஆனால் துரதிருஷ்டவசமாக இன்று அது இல்லை. அதைத்தான் திமுகவும் மதிமுக போன்ற கட்சிகளும் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு அளவுக்கு மேல் இந்தியாவால் இலங்கையை நிர்பந்தப்படுத்த முடியாது. ஏனெனில் அது இன்னொரு நாட்டின் உள் விவகாரம். நம்ம என்ன பேசினாலும் அதுதான் உண்மை. இன்னொன்று முக்கியமான விஷயம், இங்கே நம்ம பெரிய அளவில் நாம் கொடுக்கக்கூடிய நிர்பந்தம் என்பது ஏற்கனவே சீனாவின் ஆதிக்கம் இலங்கையில் அதிகமாகி கொண்டிருக்கக்கூடிய சூழலில் நாம் ஒரு கட்டத்தை தாண்டி, ஒரு எல்லையை தாண்டி நாம் முயற்சித்தோம் என்றால் அது சீனா பக்கம் இலங்கையை தள்ளிவிடும் என்ற காரணத்தால் தான் டாக்டர் மன்மோகன் சிங் ஆட்சி இருந்த காலத்திலும் காங்கிரஸ் கவர்மெண்ட்லையும் இப்போ மோடி அவர்கள் ஆட்சியிலும் இதை செய்து கொண்டிருக்கிறார்கள். நம்ம இதில் புரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு விஷயம், இலங்கை விவகாரத்தில் தேர்தலுக்கு முன்பாக பாஜக பேசியது வேறு, இப்பொழுது பேசுவது வேறு. ஆட்சிக்கு வந்த பிறகு தான் அதில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் அவர்களுக்கு தெரிகிறது. காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும் வந்து பெரிய அளவில் இலங்கை விவகாரத்தில் வேற்றுமை கிடையாது. அதனால் இப்போ கலைஞர் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய, வைகோ அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய அந்த கண்டனம், அந்த அதிருப்தி, இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு வந்து பலனை கொடுக்குன்றது சந்தேகத்துக்குரிய விஷயம். ஏன்னா பெரிய அளவில் இலங்கையை வந்து இந்தியாவால் நிர்பந்திக்கப்படுத்த முடியாது என்று தான் நமக்கு தோன்றுகிறது. ஏன்னா அங்கே ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இருக்கிறது, தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்றம் இருக்கிறது, சீனாவின் ஆதிக்கம் அங்கே அதிகமாக வந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் மீறி எப்படி சமாளிக்க போகிறாங்கன்னு தெரியல. அது
கண்டிப்பா சார். மற்றொரு செய்தி வந்து சபரிமலையில பெண்களை அனுமதிக்கிறத பத்தின பிரச்சனை இது ரொம்ப நாளாவே போயிட்டு இருக்கு. இதுக்கு வந்து இப்போ கேரள மாநில அரசு வந்து அனுமதிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்போ ஒரு கோவில்னா அதை பத்தின முடிவு எடுக்கிறதுக்கு வந்து அந்த குருமார்களுக்கு தான் உரிமை இருக்கு. இதை வந்து அரசு சட்டங்களோட இது பண்றதுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ஒரு பெரிய விவகாரமாக உருவெடுத்து வருகிறது. இது நீங்கள் பார்த்தீங்கன்னா மும்பையில் மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய அந்த சனீஸ்வரன் அந்த டெம்பிள்லேயும் வந்து பெண்கள் உள்ள கர்ப்பகிரகத்துக்குள்ளே போகிறதுக்கான முயற்சி நடந்து அதற்கு வந்து மாநில அரசு வந்து அந்த முதலமைச்சர் வந்து அனுமதி கொடுக்கலாம் அனுமதி கொடுக்கலாம்னு அவர் சொல்லியிருக்கிறார் என்று தகவல்கள் கசிய விடப்படுகின்றன. அதிகாரப்பூர்வமாக ஃபட்னாவிஸ் மகாராஷ்டிரா முதல்வர் அதை தெரிவிக்கவில்லை. அவர் சொல்லியிருக்காருன்னு ஒரு தகவல் வருது, அதிகாரப்பூர்வமாக அந்த தகவல் வரவில்லை. அங்கே பெண்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். இதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து முஸ்லீம் பெண்கள் வந்து அங்கே இருக்கக்கூடிய அங்கே ஒரு இடத்துல ஒரு வழிபாட்டு தலத்தில் அவர்கள் போக வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிறார்கள். வழக்கு உச்சநீதிமன்றம் வரை போயிருக்கிறது. கேரளாவை பொறுத்தவரையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, சபரிமலாவில் பெண்கள் போகக்கூடாது, அதாவது வந்து 10லேருந்து 50 வயதிற்கு உட்பட்ட பெண்கள் போகக்கூடாது, அதற்கு பிறகுதான் போக வேண்டும் என்பதுதான் பல ஆண்டுகளாக இருக்கக்கூடிய ஒரு நடைமுறையாக இருந்து கொண்டிருக்கிறது. இதில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா 2007ஆம் ஆண்டு இடதுசாரி ஆட்சி அங்கே வந்து லெஃப்ட் ஃப்ரண்ட் கவர்மெண்ட் கேரளாவில் இருந்தப்ப 2007ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றத்தில் அந்த கவர்மெண்ட் தாக்கல் செய்த இந்த பிரச்சனை அப்பயே வந்தது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பெண்கள் போலான்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்முடைய உமன் சாண்டி அரசாங்கம் வந்து இந்த விவகாரம் வெடித்து கிளம்பிய பிறகு நீங்கள் சொல்லியிருக்க அந்த செய்தியில் வந்து அவங்க வந்து அந்த அஃபிடவிட்டை வாபஸ் வாங்குறாங்க. வாங்கிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அது தவறு, பெண்கள் போகக்கூடாது என்பது காலாகாலமாக இருக்கக்கூடியது, அதனால் வந்து பெண்களை வந்து 10லேருந்து 50 வயதுக்கு உட்பட்ட பெண்களை அனுமதிக்க முடியாது என்பதுதான் அரசாங்கத்தின் கருத்துன்னு அவர் உமன் சாண்டி சொல்கிறார். ஆனால் இதுக்கு நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பல பெண்கள் அமைப்புகளிடமிருந்து மிக கடுமையான எதிர்ப்புகள் வந்து கொண்டிருக்கின்றன. கேரளாவுக்கு உள்ளேயே வந்து இதற்கு கடுமையான எதிர்ப்புகள் வருகின்றன. இதில் வந்து சிக்கலான விஷயம் என்னென்னா, மத விஷயங்களில் ஒரு வழிபாட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து எந்த அளவுக்கு நீதிமன்றங்கள் தலையிடலாம் என்பது ஒரு முக்கியமான கேள்வி. இது அங்கே தான் போய் முடியும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து முஸ்லீம் ஷரியத்திலேயே வந்து உங்களுக்கு வந்து உச்சநீதிமன்றம் வந்து 2 நாட்களுக்கு முன்னால் வந்து இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய சமத்துவமின்மை, பெண்களுக்கு எதிரான போக்குகள் பற்றியெல்லாம் வந்து சில கருத்துக்களை வந்து சொல்லி இருக்கிறது. ரொம்ப மைல்டாக கோடிட்டு காட்டியிருக்காங்க. இந்த ஷாபானு கேஸில் 30 வருஷத்துக்கு முன்னால் வந்து ஜீவனாம்சம் சம்பந்தமாக ஒரு தீர்ப்பு கொடுத்தப்போ வந்து அதை மாற்றி ராஜீவ்காந்தி கொண்டு வந்த ஒரு சட்டம் தான் வந்து பல பிரச்சனைகளுக்கு வழிவகுத்தது. ஆகவே நீங்கள் வந்து இப்போ வழிபாட்டு உரிமையில் வந்து கேரளாவில் சபரிமலாவில் இந்துக்களுக்கான கோயிலில் மட்டுமே நீங்கள் வந்து உச்சநீதிமன்றம் தலையிட்டு பெண்களுக்கு சம உரிமை கொடுக்க வேண்டும், அவர்களை அனுமதிக்க வேண்டும் என்று சொன்னால், இதே தர்க்கத்தை இந்த லாஜிக்கை நீங்கள் வந்து மற்ற மதங்களுக்கும் சொல்லி இஸ்லாமியர்களுக்கும் அவங்களுக்கும் நீங்கள் வந்து அவங்களுக்கு அதாவது வந்து பர்சனல் லாஸ் சொன்னாங்க, மத சம்பந்தப்பட்ட அந்த சட்டங்களில் வந்து உச்சநீதிமன்றம் தலையிடுமா என்ற கேள்வி வருகிறது. இது வந்து பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தும். நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இது என்ன நடக்க போகுது. இது ரொம்ப ஒரு சிக்கலான ஒரு விவகாரமாக இது உருவெடுத்து கொண்டிருக்கிறது. வரும் மாதங்களில் வந்து அப்போ தான் இது தெரியும் என்ன நடக்க போகுது. ஏன்னா சுருக்கமாக சொல்கிறதுனா சபரிமலாலயம் இந்துக்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் தலையிடக்கூடிய உச்சநீதிமன்றம் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் சம்மந்தப்பட்ட அந்த வழிபாட்டு உரிமைகள் அவங்களோட பர்சனல் லா சொல்லுவாங்க, அதுலேயும் தலையிடுமா, எந்த அளவுக்கு தலையிடும், இது சாத்தியமா, இதால் வரக்கூடிய விளைவுகள் என்ன என்பதெல்லாம் மிகப்பெரிய ஒரு விவகாரமாக இன்று இந்தியாவில் உருவெடுத்து கொண்டிருக்கிறது. நாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். அதாவது கடந்த வாரம் நடந்த இந்த ஆசிரியர்களுடைய மறியல் போராட்டம் அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரே நாள்ல 1.5 லட்சம் ஆசிரியர்களை வந்து கைது பண்ணியிருக்காங்க. தேர்வு சமயத்துல மாணவர்களுக்கு இது ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும் இல்லையா? நிச்சயமாக ஏற்படுத்தும். அதாவது வந்து இந்த அவர்களுடைய கோரிக்கைகளில் நியாயம் இருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் அவர்கள் வந்து தேர்வு நேரத்தில் இதை வந்து எப்படி செய்கிறாங்கன்றது புரியல. ஏன்னா இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து அவங்களோட அந்த தேர்வு நேரத்தில் பண்ணுவது வந்து மாணவர்களோட எதிர்காலத்தை பாதிக்கும். இந்த கரெக்ஷன் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, விடைத்தாள்கள் திருத்தக்கூடியது கூட பாதிக்கும். ஏன்னா முந்தைய காலகட்டங்களில் கூட அவர்கள் தங்களுடைய கோரிக்கைகளை வந்து அரசாங்கங்கள் செவிமடுக்கவில்லை என்றால் எப்படி முன்னெடுத்து சென்றாங்கன்னா, பரீட்சை முடிஞ்ச எக்ஸாம்ஸ் முடிஞ்ச பிறகு வந்து அவங்க வந்து இந்த கரெக்ஷனை பாய்காட் பண்ணுவாங்க. அப்போ எவ்வளோ பெரிய பாதிப்பு வரும் பாருங்கள். இப்போ 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் படிக்கிற பசங்க அவங்களுடைய பேப்பரை வந்து அவங்க கரெக்ட் பண்ணுறதை தள்ளி போடுறாங்கன்னா ரிசல்ட்டு தள்ளி போகும். ரிசல்ட்டு தள்ளி போச்சுன்னா உங்களுக்கு மேல் படிப்புக்கு போகக்கூடிய அந்த டைம் டேபிள் அஃபெக்ட் ஆகும். ஸோ இது எல்லாமே இருக்குது. அதனால் அரசாங்கமும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன கேட்குறாங்க, 4 ஆண்டுகளாக நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம், ஒன்றும் இல்லைன்றாங்க. இப்போ தெருவுக்கு வந்திருக்காங்க. அவங்க மட்டும் போராடல. இப்போ பார்த்தீங்கன்னா செவிலியர்கள் கடந்த வாரம் வந்து அண்ணா சாலையில் வந்து செவிலியர்கள் நர்சஸ் வந்து அவங்க வந்து போராடிட்டு இருக்காங்க. இது வந்து என்னென்னா இந்த அரசாங்கம் வந்து உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட இந்த தன்னுடைய ஆட்சி காலத்தின் இறுதி கட்டத்தில் இருக்கிறது ஜெயலலிதா அரசாங்கம். அப்போ வந்து எல்லாருக்குமே ஒரு தைரியம் வரும். இந்த கடந்த 4.5 வருஷமாக ரோடுக்கு இறங்கி போராடாதவங்க இப்போ வரது வந்து தேர்தல் வரதால் அரசியல் கட்சிகளும் இறங்கி வரும் வாக்குகளுக்காக அப்படின்னு இவங்க வந்து போராடுறாங்க. இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து இப்போ இருக்கக்கூடிய நிதிநிலையை வைத்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஏற்கனவே 7வது ஊதிய குழு பரிந்துரைகள் 7th பே கமிஷனை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு வந்து மத்திய அரசாங்கம் வந்து விழிப்புதுங்கிட்டு இருக்காங்க. மாநில அரசாங்கங்களும் அதுக்கு இறையாக கொடுத்தாகணும். ஏற்கனவே இருக்கக்கூடிய நிதிச்சுமையில் வந்து புதியதாக ஊதிய உயர்வுகளை கொடுக்க முடியுமான்னு தெரியல. எந்த அரசாங்கம் புதியதாக வந்தாலும் தேர்தலுக்கு பிறகு தமிழ்நாட்டில்
இவையெல்லாம் பெரிய பிரச்சனைகளாக அவர்களுக்கு உருவெடுக்கும். கண்டிப்பா சார். பல செய்திகள் பற்றின உங்களுடைய பார்வை எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. ரொம்ப நன்றி சார். நேயர்களே, மீண்டும் அடுத்த வாரம் பெப்பர் இன் பேப்பர் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.